எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை இப்போ சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தி இருக்கு. நாம் தெரிந்து கொள்ள போகிற முதல் முக்கியமான அதிர்ச்சிகரமான பேரதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் முதல் முறையாக தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு, இரண்டாவது என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களுடைய மனைவியும் தளபதி மனைவி விஜய் சங்கீதா அவர்களை குறித்து சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொண்டு, கடைசீட்டில் இவங்களை பற்றி எல்லாம் சங்கீதா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், சங்கீதாவை பற்றி இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், இப்படி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்னப்பா ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்ட நம்ம போய் கேட்டால் கூட கரெக்டாக சொல்லிடுவாங்க. தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் எல்லோரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இப்படியெல்லாம் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது இன்றைக்கி உமன்ஸ் டே அப்படிங்கிறதுனால தளபதி விஜய் அவர்கள் உமன்ஸ் டேக்கு உமனுக்காக தன் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் நல்லது பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதில் சில முக்கியமான விஷயங்கள், ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இது நம்ம மொத்த தமிழகத்தையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. எல்லாருமே ஆரவாரமாக இருக்கிறாங்க. முதல்ல அவர் என்ன சொல்லிட்டு கொடுத்தாருன்னா, பெண்களுக்கு இப்போ இருக்கிற தற்போதைய ஆட்சி வெறும் 1000 ரூபா கொடுக்குது. அதை வச்சு தாய்மார்களும் பெண்களும் என்ன பண்ண முடியும்? அது பத்தாது. அதனால் ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வாக்குறுதி கொடுத்த ஆட்சிக்கு வந்த அப்புறம் செய்ய போகிற விஷயமா அவர் சொல்லியிருக்கிற பெண்களுக்காக இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இலவசம் பஸ்ஸு முழுக்க இலவசம். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் பஸ்ஸு, அந்த பஸ்ஸு, இந்த பஸ்ஸு, இப்படி மாறி பல இடத்துல பெண்களுக்கு இலவசமே கிடையாது. அதே மாதிரி இலவசமாக விட்டாலும் ஓசி பஸ்ஸு தானே அப்படின்னு அவங்கள கேவலப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எதுவுமே கொஞ்சம் கூட அறவே நடக்காமல் பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அவங்க தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு வேணால் இலவசமாக போய்க்கலாம். அப்படி ஒரு திட்டமும். மூன்றாவது, அண்ணன் சீர், அதாவது தமிழகத்தில் கல்யாணம் ஆகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இவர் ஒரு அண்ணன் சீராக என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோதிரமும் பட்டு சேலையும் கொடுக்குறாரு. இதை ஒரு அண்ணன் சீராக எல்லோரும் நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மொத்த தமிழகமே இப்போ ரொம்பவே பெண்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற விஷயமா பார்க்கப்பட்டு இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் உமன்ஸ் டே அன்னைக்கு பேசின சில முக்கியமான விஷயங்கள் மொத்த பெண்களையுமே மிக பெரும் அளவுக்கு தாய்மார்களையும் சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப முக்கியமாக கடைசியாக ஒரு வாக்கியம் சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு வாக்கியத்தை பெண்களுக்கு மட்டும் கிடையாது, டிவிக்கு தொண்டர்களுக்கும் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ என்ன சம்மந்தப்பட்டு பல விஷயங்கள் போயிட்டுருக்குது, நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறீங்க, இதற்காக நைட்டு பகல் ராவு பகலுமா எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க, அதெல்லாம் எதையும் பண்ணாதீங்க, கூலாக இருங்க, எலெக்ஷன் வேலையை பாருங்கள், நீங்களும் சேர்ந்து எலெக்ஷன் வேலையை பார்க்கலாம், இந்த பிரச்சனைலாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னது அங்கே இருக்கிற பல பேர்த்தை மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. உண்மையை சொன்னால் டிவிக்கு தொண்டர்களையும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்படி தமிழகம் முழுக்கவே டிவிக்கேன்னு தான் போயிட்டுருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேட்டி எடுத்தாங்க. அதாவது கண்ணில் படுற முதல் 100 பேர்கிட்ட போய் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படின்னு 100 பேரில் 90 பேர் டிவிக்கே அப்படின்னு தான் சொன்னாங்க. இத்தனைக்கும் இதில் வயதானவர்களும் சேர்த்து. ஏன்னா இப்போ பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது, இளைஞர்கள் தான் டிவிக்கேக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு. ஆனால் வயதானவர்கள், வயதான பெண்கள் நிறைய பேர் டிவிக்கேக்கு தான் வாக்கு செலுத்துறது உண்மையாலும் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி உழைக்கும் வர்க்கம், அது ஆண்கள்லேயே வயதானவர்கள்லாம் டிவிக்கே பக்கம் இப்போ இருக்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, உழைச்சி இந்த 2 கட்சியும் கடைசிட்டு நம்மகிட்ட திருடிட்டா தான் போகுது, ஒரு மாற்றம் வந்ததா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையுமே இப்போ மாறி இருக்கிறதா சொல்லப்படுது.
இப்படி நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் நாம் எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 2031 தளபதி விஜய் அவர்கள் எப்போ முதலமைச்சராக வரப்போகிறாருன்னு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நேயர்களே, இன்றைக்கி அவர் மாநாட்டில் சொன்ன ஒரு விஷயம் உண்மையாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது ஸ்டாலின் ஸ்டேரால் பண்ண முடியாததை என்னால் எப்படி பண்ண முடியும், இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களால் பண்ண முடியாததை என்னால் எப்படி பண்ண முடியும், நான் என்ன தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு எல்லோரும் என்னை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படிங்கிறத இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அர்த்தமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கு, அதாவது நம்முடைய தமிழகத்துக்கு 4.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் வருது. அந்த பணத்தில் 30% பணம் முதலமைச்சருக்கு போயிடுது. இந்த 30% பணமும் மக்களுக்கு போனாலே தமிழகம் எங்கேயோ போயிடும். அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் என்னால் ஏன் பண்ண முடியாதுன்னா, ஒரு ஊழலும் பண்ண மாட்டேன், அதனால் என்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலும் எல்லாரையுமே மிக பெரும் அளவுக்கு இதுபடுத்தியிருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, என்ன தான் அடுத்தடுத்து பல விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் விட போகிறது கிடையாது. எல்லாரும் இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போய்கிட்டே தான் இருக்குது. பல பேர் திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படி இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியை பற்றி சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தளபதியுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு என்னுடைய பொண்ணு எப்படியோ அதே மாதிரி தான் சங்கீதா அவர்கள். அதனால் சங்கீதா அவர்கள் மேலே அவங்க இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். சங்கீதா அவர்கள் 24 கேரட் கோல்டு, ரொம்ப அமைதியான பொண்ணு. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த டைவர்ஸ் எதனால் இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்குது அப்படிங்கிறது எனக்கும் உள்ளபடியே தெரியல. விஜய் அவர்களும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். சின்ன வயசுலேருந்து அந்த பையனை அவனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். அதனால் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரிலாம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறதுல 1% கூட அதில் வாய்ப்பு கிடையாது. சீக்கிரமாக 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக வைரலாக போயிட்டுருக்கு. ரஜினி மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இருக்குதுன்னா, என்னது முதல்ல அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் தெரிஞ்ச உடனே அதிர்ந்து போயிட்டாங்களாம். அதாவது தன்னுடைய மகளே டைவர்ஸ் வாங்கும்போது என்ன ஃபீல் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ரஜினியோடைய மனைவி ஃபீல் பண்ணாங்களாம். விஜயும் அவங்க மகனாக தான் பார்த்தாங்களாம். என்ன தான் சோசியல் மீடியாக்களில் ரஜினி விஜய் அப்படின்னு சண்டை போட்டிருந்தாலும் ரஜினி மனைவி விஜய் மனைவியை தன்னுடைய மகளாகவும் விஜயை தன்னுடைய மகனாகவும் தான் பார்த்துட்டு இருந்தாங்களாம். இந்த ஒரு டைவர்ஸ் நியூஸ் அவங்கள மிக பெரும் அளவுக்கு காயப்படுத்தி இருந்துச்சான். இப்படி இல்லாமல் இருக்கிறப்போ அவங்க முக்கியமாக சொன்ன விஷயம், 2 பேருமே நல்லவங்க தான், ஆனால் ஏன் பிரிஞ்சாங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு நடிகருடைய மனைவி அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சரியாக நேரத்தை ஒதுக்கியிருக்க மாட்டார். அது சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ பெரிய விஷயத்தில் நின்று இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நினைப்பாக இருக்குது. இவங்க இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு சீக்கிரமாக சேர்ந்து வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன்னு ரஜினி மனைவி சொன்னதாக அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு முழுக்க விஜயோடு தான் வாழணும் அப்படிங்கிறது ஆசை. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் டைவர்ஸ் வாங்கி பிரிகிற வரைக்கும், கோர்ட் அப்ரூவ் கொடுக்குற வரைக்கும் விஜய் வீட்டில் தான் தங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு இன்னும் அந்த மனசில் விஜய் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி.